Hello guys, this is Naren and welcome back to our channel. So புதுசாக ஒரு GoPro எடுத்திருந்தேன். அதுக்கான மவுண்ட் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் போட்டிருப்பாங்க. இன்டர்நெட்டில் தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க அண்ட் அதர் லாங்குவேஜ்லேயும் போட்டிருப்பாங்க. நான் வந்து பர்டிகுலராக இதை ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எம்சில் யூஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். பட் அது வந்து யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. அது வந்து ஈஸ் ஆஃப் யூஸ், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறாங்க எம்சியில், அதனால் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அது அட்வைசபிள் இல்லை. ஏன்றது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த கோப்ரோவில் கொடுக்குற 3M டேப் வந்து ஒர்த்லெஸ், அது வந்து பிச்சுட்டு வந்துடுது, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட். அவங்க வந்து சும்மாவே ஒரு கோப்ரோ வந்து ஒரு ரெப்யூட்டட் ட்ரஸ்டட் ரிசோர்ஸ்னே சொல்லலாம். அவங்க வந்து சும்மாவே இந்த 3M டேப் வந்து கொடுத்துட மாட்டாங்க. இந்த 3Mோட ஸ்டிக்கினஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்து எப்போ உங்களுக்கு ஃபுல் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்ஃபேஸை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மவுண்ட் பண்ணுற போது தான் அதோட ஸ்டிக்கினஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் இம்ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை ஒட்டி வச்சுருப்பீங்க, அதனால தான் அது வந்து பிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதோட ஏன் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி உங்களுக்கு கோப்ரோக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்பில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கும். நீங்கள் அழுத்தினீங்கனாலே தெரியும், அந்த ரப்பர்னஸ் தான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த எம்சியில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்சில் பீஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ண விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி செம்ம ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஆகிறனால தான் நிறைய பேர் வந்து இதை ஒரு ட்ரஸ்டட் ரிசோர்ஸ்ன்னு நினச்சி ஒட்டிக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எலாஸ்டிசிட்டி வந்து சுத்தமாக கம்மியாக இருக்கும். ஒரு ஹெவி இம்பேக்டோ இல்லை ஒரு ஸ்லைட் மூமெண்ட்டோ கிடைக்கிறப்போ என்ன ஆகும்னா, இது வந்து எலாஸ்டிசிட்டி இருக்கிறனால கொஞ்சம் தாங்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா தாங்கவே தாங்காது. லைக் நான் வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன்னா இந்த மாதிரி உடச்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒரு பீஸ் இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நான் அப்ளை பண்ணுறேன்னா இந்த மாதிரி உடையும், பீஸாக உடையுது பாருங்கள். ஸோ எம்சில் பொறுத்த வரைக்கும் பிரிட்டல்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அதை ட்ரஸ்டட் ரிசோர்ஸ்ன்னு சொல்ல. பட் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு ஆப்டான மெத்தடாலஜிலாம் நான் காட்ட போகிறேன். அண்ட் பாருங்கள் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் சர்ஃபேஸ், நான் இது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் சர்ஃபேஸ்லேயும் வரும், கர்வ்டு சர்ஃபேஸ்லேயும் வரும். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் தான். பட் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, கர்வ்டு சர்ஃபேஸோட ஸ்ட்ரென்த்து வந்து இஸ் பெட்டர் தென் எ பிளெயின் சர்ஃபேஸ். அதுக்கு வந்து சயின்ஸ் இருக்குது. பட் அதுக்குள்ளே போக தேவையில்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஒர்க்ஸ் வெல். அதனால தான் அந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மவுண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லேயும் எம்சியில் வச்சு பக்காவாக உக்காஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் க்யூர் ஆகிட்ட பிறகு நான் இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு எம்சியில் வந்து த்ரஸ்ட் இல்லைன்னு. ஸோ நான் ஒரு ஸ்க்ரூ மவுண்ட்டும் போட போகிறேன் இதில். ஸோ அதனால் இது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ ஸ்க்ரூ மவுண்ட் வந்து நான் போடுறப்போ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு ஓட்டை போட்டேன். ஸோ அந்த ஓட்டையில் தான் நான் இப்போது இந்த கிளியரன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து 2 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண போகிறேன். அதை
இப்போ வந்து முடிச்சிட்டேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு 2 ஸ்க்ரூ போட்டு பின்னாடி நட்டு போட்டு மாட்டிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரஸ்டட் ரிசோர்ஸ் தான். இது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளாக புட்டிங்கன்னா கூட உடச்சிட்டு தான் வருமே தவிர்த்து மேனுவலாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு எம்சிஎல் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ரிஸ்க்கும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் போடுறது வந்து அட்வைசபிள் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை வந்து டீட்டெயில்டு விலாகாக நான் போடல, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சப்மிட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம வைக்கிறோம். அது வந்து நம்ம மவுண்ட் பண்ணுறப்போ சேஃபாக தான் மவுண்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக மவுண்ட் பண்ணோன்னா ரைட்டில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுறது வந்து தப்பு இல்லை கைஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog வந்து உங்களுக்கு எதனா ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். திஸ் இஸ் நரேன் சைனிங் ஆன் ஃப்ரம் திஸ் vlog. see you guys in next video. பை பை கைஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை இந்த மாதிரி ஐடியா வேறு யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் பண்ணுற விதம் தப்புன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து நான் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை, நான் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஐடியாவை தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு எதனா பெட்டர் ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டேக் இன் டு நோட். பை பை கைஸ்.